ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்டோரி ஜாய் ஆஃப் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் த அன்டைமட் 30வது எபிசோடில் பார்ட் 1 பார்க்க போகிறோம். சாரி ஃபார் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 1 தான் போட முடியும். ஸோ ஏன் கேட்டிங்கன்னா இது வரைக்கும் சேனல் போடாத ரீசன் நிறைய இருக்குது. அது கொஞ்சம் சேனலில் கொஞ்சம் நிறைய சேனல் ரன் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக ரன்னிங்கில் போயிட்டு இருக்குது. சரி வாங்க இப்போ அந்த அன்டைமட் பார்க்கலாம். என்னோட சேனலையே பார்த்தீங்கன்னா சில பேர் கொரியரில் சர்ச் பண்ணுறீங்க. ஆல்ரெடி என்னோட கொரியர் சேனல் இருக்குது. அதோட லிங்கும் கீழே கொடுக்குறேன். கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட்டும் பண்ணிக்கோங்க. இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டும் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு பென்னின் இருக்கா இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான் அப்படின்னா கிழங்கு அதாவது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி விற்கிறான். ஸோ அது அவங்க தமிழில் கிழங்கு வேணுமா கிழங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதை பார்க்கறதுக்கு முள்ளங்கி மாதிரி தான் இருக்குது. அந்த முள்ளங்கி வித்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறாரு, நீ இப்படிலாம் கட்டிட்டு இருந்தால் யாரும் வாங்க மாட்டாங்க, அதனால வியாபாரம் பண்ணுற மாதிரி பேசு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிழங்கு வேணுமா கிழங்கு அப்படின்ற மாதிரி அதே தான் சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பழுக்கலாம் பார்க்கும்போது சடனாக ஒருத்தர் வியாபாரி வராரு. அந்த இடத்துல பக்கத்துலேயே ஈடிங் வீரோட மந்திர வித்திகள், அதாவது வேவிஷனோட மந்திர வித்திகளை நான் உங்களுக்கு விற்க வந்திருக்கேன் அப்படின்னு, பொருட்கள் விற்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி அந்த ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ பார்த்துட்டு இது அவரோட மந்திரங்கள் அப்படி சொல்லிட்டு அப்படி ஆமாம் அப்படிங்கும்போது இது எவ்வளோ காசு வேணுமா அப்படி காசு இல்லையா போ தள்ளுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்படி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோவும் கொஞ்சம் இதாக இருக்குது. சரி இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணி அந்த ஆள்கிட்ட மட்டையை வாங்கல அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சாலும் தெரியல, அதை பையன் மாறிடுச்சு போல். ஸோ திடீர்னு அவன் உள்ளே வரான். ஸோ அது அவன் மந்திரம் நம்ம ஹீரோ கிட்ட தான் விட்டுட்டு இவன் காய் பை தூக்கிட்டு வரான். ஒருத்தன் இடிக்கும் போது தான் தெரியுது அதுக்கு தள்ளி விட்டு வெயிட் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா காய். அதுக்கப்புறம் ஹீரோ வச்சு அதை பார்த்துட்டு இருக்கிறாரு என்ன மாதிரி அப்படின்ட்டு. அதே மாதிரி பெண்ணியும் பார்த்துட்டு இருக்க முன்னாள் வர கரெக்டாக நம்ம ஜியாச்சின் அந்த இடத்துல வந்துடான். ஜியாச்சின் எதுக்காக அந்த இடத்துல வரான் அப்படி பார்த்தீங்கன்னா அவன் ஜியாச்சினும் அவங்க அக்காவும் இங்கே வேஷனா சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சந்திச்சுட்டு நம்ம அந்த இடத்துல கூட்டிகிட்டு போகிறாங்க. பெண்ணினும் அங்கே போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெண்ணின் வெளியவே நிற்க வச்சுறாரு. ஹீரோ மட்டும் கூட்டிட்டு கதை சாத்தி இருக்கிறாரு. இந்த மாதிரி அதாவது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா பார்த்து மிகப்பெரிய ஆச்சரியப்படுறான். அக்கா என்ன அப்படி ஆச்சரியப்படுற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. அந்த கல்யாணம் ஆக போகுது அந்த உடைய இருக்குது அப்படிங்கிற ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸை சூப்பராக இருக்குது, அது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு மிகப்பெரிய இருக்குது. ஸோ அதனால தான் அப்படி. அதுக்கப்புறம் அப்புறம் ஹீரோ அந்த அக்கா ஹீரோட அக்கா சொல்கிறாங்க, அதை அவங்க சொல்கிறாங்க என்னன்னா, நீங்கள் மாப்பிள்ளையை பார்க்க முடியாது, நான் மட்டும் தான் என்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அந்த ஆள்லாம் எதுக்காக பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை நான் பார்க்க வேண்டிய அவசியம் நான் பார்த்த ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. சரி பேசின போதும் வாங்க உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கும்போது அவங்க அக்கா சாப்பிட்றதுக்கு மேலே சுற்றி பற்றி பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம அக்காவாக இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா அப்படின்னு அவங்க அக்கா வாயாலேயே கேட்குறாங்க நல்லா இருக்கா அப்படிங்கும்போது, நீங்கள் என்னை சமாதானப்படுத்த வேண்டியது இப்படிலாம் சொல்லுவீங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைக்கா, நான் சொல்கிறத அவள் சொல்கிறத விட எல்லாமே சூப்பராக அழகாக இருக்குது, உங்கள் ட்ரெஸ் சூப்பர் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோலாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட நம்ம ஹேங்க்லி ஃபஸ்ட்டு வேவிஷன் கொடுக்குறாரு. வேவிஷன் பழைய ஞாபகங்கள் வருது. ஏன்னா அக்கா ஆரம்பத்தில் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரையும் இவங்களுக்கு தான் சாப்பாடு ஊற்றி பழகிறது. அதனால ஞாபகம் டேஸ்ட்டு ருசியெல்லாம் இப்போ அதே மாதிரி இருக்கிறதால நம்ம ஹீரோவும் கடவுள்னு சாப்பிட்றாரு. அதே மாதிரி ஜியாசனும் சாப்பிட்றான். சரி இன்னொரு பவுல் எதுக்காக எடுக்கிறாரு பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா எந்திரிச்சு போகும்போது சேச்சர் கேட்குறான், எங்கள் அக்கா போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். வெளியே நிற்கிறவங்களுக்கு காக்க வச்சுட்டு சாப்பிடக்கூடாது இல்லையா பென்னின், அதனால் பார்த்துட்டு அவனுக்கு கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லும்போது பென்னின் பாவம் உட்காந்துருக்கலாம். அவனை பார்த்து ஏன் பார்த்தோன்னே எந்திரிச்சிடான். இருந்துச்சோன்னே என்ன பண்ணிங்கன்னா அவனும் லைட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு இது நல்லா இருக்குது, இதை நான் எங்கள் அக்காவுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அவங்க அக்கா ஒரு கேள்வி கேட்குறாங்க இவங்ககிட்ட பென்னின் கிட்ட, வேவிஷம் அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி சந்தோஷமாக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணா காமெடி பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படி படிக்கனா இதை ஈர்லிங் வீரன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறாங்க. காமெடி பண்ணிட்டு ஹீரோ சொல்கிறது என்ன நக்கலா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் கிடையாது, உனக்கு இப்போ காயம் எப்படியா இருக்குது, அந்த போர் நடந்தது இல்லைங்களா ஃபைட்டு, இவங்களுக்கு 2 பேர் அண்ணன் தம்பிகளுக்கு ஃபைட்டு நடந்தது இல்லையா, அந்த ஃபைட்டு தான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு காயம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறது, எனக்கெல்லாம் நல்லா ஆயிடுச்சு, நீ தான் என்னை அநியாயமாக என்னை குட்டிட்டேன் அப்படிங்கும்போது, ஆமாடா நீ என் கையை உடச்சிட்டு அதனால் உன்னை குட்டிட்டேன், என் கை சரியாகிறதுக்கு 1 மாதம் ஆயிடுச்சு, எனக்கு 1 வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசுகிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம சியாச்சின்
அங்கெல்லாம் இருக்காத, நீ எங்கள் கூடயே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்பல, அந்த மாதிரி சமயத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து அந்த மக்களுக்கு கூட தான் இருப்பேன், எனக்கு தேவை அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதாவது சொல்ல ட்ரை பண்ணுறாரு. அது சியாச்சனுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஸோ என்னடா பண்ணி புரியுது அப்படின்னு சொல்லிட்டு வேவேஷன் பார்த்தீங்கன்னா இன்று கிளம்புற சமயத்தில் இவங்களுக்கு வேண்டி நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணின்னு பார்த்து பேசிட்டு அவங்களும் சிரிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஆண்டி வந்து ஒரு இது கொடுக்குறா. இது வந்து அவங்க அப்பாவோட அறையில் வந்து இருந்தது. ஸோ ஓகேங்களா, தாமரை அறையில் வந்து இருந்தது. அந்த அறையில் வந்து வேவேஷனுக்கிட்ட கொடுக்குறான். இது வந்து உங்கள் அப்பா அறையில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே வேவேஷன் அவங்க ஜியான்சனை பார்க்க அவனை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக்குறாங்க. வேவேஷன் போகும்போது கோவத்தோட தான் போகிறாரு. சரி நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆட்லி வேவேஷன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற எமோஷனல் ஆக்குறாரு. ஹீரோ வந்து அது லைட்டாக ஒரு கையில் பிடிக்கிறாரு, கோவமாக்குறாரு. கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா, அதனால் இப்போ அதோட விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சாரி ஃபார் டிஸ்கஷன். ஒரு இருட்டாயிடுச்சு. இருட்டில் பார்த்தீங்கன்னா பென்னி அந்த கையிலேயே பவுல் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறான். கொண்டு வரும்போது ஹீரோ பார்த்துட்டு இது எதுக்காக கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது எங்கள் அக்காக்காக அப்படின்ட்டு வெண்ணி சொல்கிறான். சரி உங்கள் அக்காவுக்கு வந்து எதுவும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வந்துட்டு சாப்பிட உட்காராங்க. சாப்பிட நம்ம ஹீரோ சோகமாக தான் இருக்கிறாரு. எல்லாருமே வந்து அவங்க கூட உட்காந்துருக்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பென்னின் அதாவது வெட்குவின் அவங்களோட பாட்டியம்மா அந்த தம்பி எல்லாமே பார்க்குறாங்க. ஏன் வந்து இப்படி சோகமாக இருக்கிறாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவனை சமாதானப்படுத்த சாப்பிட்லாங்கும் போது அவங்களும் சாப்பிட மாட்டேறாங்க, ஹீரோவும் சாப்பிட மாட்டேறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வெண்ணின்கிட்ட சொல்கிறான், இதுக்கு நான் வந்து ஹீலிங் வீரியங்கிட்ட பார்த்தேன், அவன் பொய்யான வித்தை ஏதோ வித்துட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. அதே வந்து வேவசன் என்ன அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்கலாம். அதே சொல்லாமல் நம்ம ஹீரோ வந்து இந்தர்ஸ்ட்டு அங்கே அவங்களுக்கு மக்கள்கிட்ட சொல்கிறாரு. அப்படி என்னன்னா நம்ம இந்த இடத்துல விவசாயம் பண்ணணும், அது தாமரை விதைகளை வச்சு விவசாயம் பண்ணணும், நான் இந்த மண்ணை வச்சு நான் வளர்த்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து வெண்ணினும் அந்த பெரியவரும் வர்றாரு. எப்படி இந்த மண் அதாவது இந்த மண்ணே வந்து வளராது, எப்படி நீங்கள் வச்சு வளர்த்து வைப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீ என்கிட்ட யார் பேசுகிற தெரியுதா, நான் வந்து ஒரு மந்திரவாதி கிட்ட பேசுகிறேன், நீ என்னால் முடியாதது என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சு காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு சவால் விடுறாரு. சவால் விட்டுட்டு அவரும் அந்த சைடு போக ஸோ அதுக்கப்புறம் பெண்ணின் வந்து அந்த பையன்கிட்ட சார் ஊட்டி விடுறான். சார் ஊட்டும் போது இது என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை விதை சார், ஆஹோ அப்படியா சரி இதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதான். கரெக்டாக அவங்க அக்கா வந்துடுறப்ப அவங்க அக்கா சிரிக்கிறத பார்த்துட்டு கரெக்டாக அவங்க அக்கா வருது. அவங்க அக்கா வந்துட்டு பென்னின் வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறப்பல இந்த மாதிரி நாங்கள் வந்து ஆண்டலினை உங்களை போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னே கதையாக சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோன்னே பென்னிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவங்க அக்காவே நினைக்க கொஞ்சம் பிஃபோர் பின்னால் நம்ம வேவிஷன் ஜியாதன் வந்து அவங்க வாக்குறுதி பண்ணியிருப்பாங்க, நீ வந்து நான் வந்து நீ ராஜாவில் நீ வந்து எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்குது. அது போக நம்ம ஹீரோ அதெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 4 வெஹிக்கிள் படிக்கணும் நம்ம டான்ஸ் ஆகணும் மலையிலையும் வேவிஷன் மலையிலையும் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து வேண்டுதல் வச்சுருப்பாரு, இதெல்லாக்காக தான் இந்த மக்களுக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவரும் உட்காந்துருக்குறாரு. ஸோ அவங்க அக்கா வந்து இது விஷயம் கேட்டிருப்பாங்க. இன்னொரு விஷயம் அப்படி என்ன கேட்டிருக்காங்கன்னா, என் குழந்தைக்கு பேர் என்ன அப்படின்னு அப்படின்னு சொன்னபோது சில்ரோலான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நினைக்கிறாரு. அதையும் வந்து இது மனசில் நினச்சிட்டு இருக்கிறாரு. சரி அடுத்த நாள் காலையில் எழுதி மக்கள் எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நினச்சில் ஹீரோ அப்படி சோகமாக உட்காந்துருக்கிறாரு. ஹீரோ சோகமாக உட்காந்துருக்கேன். இன்னொரு விஷயங்கள் நடக்குது. அப்படி என்னன்னா வெங்கு வந்து தாமிரவதிகளை கொண்டு வர இதை பார்த்துட்டு இந்த மண்ணில் எப்படி விலைக்கு போகிறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலையில் வைக்கிறாரு. வச்சோடனே இன்னொரு பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களோட கல்யாணம் நிச்சயதார்த்தம் வந்து நடக்குது. இந்த சமயத்தில் நடக்கும்போது இவன் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதாவது இவன் கூட்டாளி இருப்பான் இல்லையா, அவன் வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான். ஐயா நான் நீங்கள் சொன்ன வேலையில் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சரி வரவங்களும் விருத்தாளியும் வந்து நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கான். ஆடுபாரமாக நடக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் சோகமாக இருக்கிறாரு. அந்த இடத்துல வெண்ணி வந்து தாமரை போட்டதை வந்து நல்லா முளைச்சிருக்கல் போல் அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கூப்பிட்றாரு. ஸோ பார்ட் 1 பார்த்தாச்சு. அது பார்ட் 2 பார்க்கறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் வீடியோன்னு பார்க்கலாம். பாய்.